Hello friends, good morning. So நம்ம இன்னைக்கு கோல்ட் அப்டேட் கொஞ்சம் பார்த்துக்கிறோம். ஸோ இது நம்ம வந்து வீக்லி சார்ட்டில் வரைஞ்ச இன்ட்ராடே அப்டேட். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட நேற்று மண்டே மார்க்கெட்டில் ட்ரா பண்ணது. ஸோ இதில் நம்ம சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா, மார்க்கெட் வந்து நம்மளுக்கு இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து கட்டாயம் பிரேக் அவுட் கொடுச்சுன்னா மார்க்கெட் கட்டாயம் டவுன் சைட் போகணும். ஸோ நீங்கள் டவுன் சைட் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏ ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகிருக்கும். இந்த பி ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகிருக்கும். ஸோ மேபி அதிலேருந்து நம்ம பை ஆப்ஷன் ட்ரை பண்ணியிருந்தோம். ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு ஸ்மால் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இது ஃப்யூச்சரில் இந்த சப்போர்ட் கண்டினியூ ஆனால் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் நல்லா மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி இதை பிரேக் அவுட் பண்ணால் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் 1720 வர்றதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா ஓவராலாக பார்க்க போனால் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட். ஸோ நான் இதில் தேவையில்லாத விஷயம் எல்லாம் இப்போதைக்கு நம்ம ஃபுல்லாக எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம போய்க்கலாம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து வீக்லி சார்ட் போய்க்கிறோம். வீக்லி சார்ட் ஓப்பன் பண்ணி இப்போ 2 days ஆகுது. ஸோ நேற்று இன்றைக்கும் ஸோ இதில் இருக்க நமக்கு தேவையான இந்த லோ ஹை பாயிண்ட்ஸை வந்து நோட் பண்ணிக்கிறோம். இந்த லோ ஹை பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கட்டாயம் தேவைப்படும். ஏன்னா நமக்கு வீக்லி பிரேக் அவுட் கொடுக்கக்குள்ள நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஏன்னா மார்க்கெட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நானும் இதில் இருக்கிறத இந்த பிரேக் அவுட்டுக்கு கீழே க்ளோஸ் வச்சதுலேருந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனில் டே சார்ட் போய்க்கிறோம். டே சார்ட் நம்ம போனோம்னா தெரியும். டே சார்ட்டில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் மார்க்கெட் வந்து இன்றைக்கி இந்த ஜோனில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது மார்க்கெட் க்ளோஸ் வச்ச இடத்துல, அதாவது பாடி க்ளோஸ் வச்ச இடத்துலையும் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதுக்காக இந்த கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். பிளாக் கலர் ரெட் பண்ணிக்கிறோம். அப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வச்சுன்னா நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சைட் வருவணும். பட் அந்தளவு கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ மேலே க்ளோஸ் வச்சுருக்கனால மேபி மேலே மார்க்கெட் கண்டினியூ ஆகக்குள்ள நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் ஒரு 50% மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் கொஞ்சம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் திரும்ப ஒரு ரிட்டர்ன் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. 50% தான் மார்க்கெட் இருக்குது. ஓவராலாக பார்க்க போனால் இந்த ஹை அண்ட் லோவில், அதாவது இந்த கேண்டிலுக்குள்ளே இருக்கிற ஹை லோவில், பட் இந்த பாடியோட கனெக்ட் பண்ணி பார்க்கல, இந்த இதோட க்ளோஸ் வச்ச பாயிண்ட்ஸ்லேருந்து பார்க்கல, நமக்கு இந்த பாடியோட பார்க்கல நமக்கு 50%ன்னு பார்க்கல ஆல்ரெடி ரீச் ஆகிருக்கு 1741. அதை விட பெஸ்ட் நம்ம எதிர்பார்க்குறது வந்து 1745 சம்திங், 1747 வந்துச்சுன்னா நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். மார்க்கெட் வந்து ஒரு டீப் டவுன் வரதுக்குரிய கன்ஃபர்மேஷன். பட் 50% ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. இருந்தாலும் மார்னிங் மார்க்கெட்டில் தான் கொடுத்துருக்கு. ஏஷியா மார்க்கெட்டில் 130 மட்டும் நல்ல கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய நியூஸ் டைம்ஸ் இருக்குது. சின்ன நியூஸ் டைம்ஸ் இருக்குது. கட்டாயம் நீங்கள் வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஏன்னா வந்து நமக்கு ஹீரோ நியூஸ் இருக்குது, ஜிபிபி நியூஸ் இருக்குது, அதே மாதிரி நம்மளோட யூஎஸ் நியூஸும் இருக்குது. ஸோ யூஎஸ் நியூஸ் வந்து 6 PM பிறகு இருக்குது. ஸோ கட்டாயம் வந்து மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிக்கிறீங்க, ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. கட்டாயம் என்ட்ரி எடுத்திங்கன்னா அதுக்கு டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. டெய்லி சொல்கிற விஷயந்தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இந்த பிரேக் அவுட் பாயிண்ட்லேருந்து இந்த மார்க்கெட் வந்து பை ஆப்ஷன் கொடுத்ததுலேருந்து இதிலேருந்து மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் வந்த பாயிண்ட்டையும் நான் இப்போதைக்கு எடுத்திருக்கேன். 1740. நீங்கள் வந்து அப்ராக்ஸாக வந்து 1740 வந்து நோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து நமக்கு 1740 அப்ராக்ஸாக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து 1 hour போய்க்கிறோம். ஸோ 1 hour சார்ட் போக்கில் நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ 1 hour சார்ட்டில் ஒரு ஸ்மால் ட்ரெண்ட் லைன் இருக்குது. நான் இதிலேருந்து கனெக்ட் பண்ணுறேன். இதிலேருந்து கனெக்ட் பண்ணால் இந்த கனெக்ட் ஆகும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க கட்டாயம். ஸ்மால் ட்ரெண்ட் லைன், இது பெரிய ட்ரெண்ட் லைன் இல்லை. நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது இதில். ஏன்னா இதை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் இதுக்கு கீழே 1736 கீழே மார்க்கெட் திரும்ப வரக்குள்ள நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன். ஏன்னா டே வந்து நம்ம க்ளோஸ் 1736 மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ மேபி இதை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ஆப்ஷன் எகெயின் வர்றதுக்கு சான்சஸ், நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்குள்ள அப்டேட்ஸ் இது தான். சிம்பிளான அப்டேட். ஸோ இது கீழே கன்ஃபர்மேஷன், அதாவது நல்ல ஒரு லாங் கேண்டில், இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்தால் நல்ல பிரேக் அவுட் கிடைக்கிற கேண்டில், இதை மாதிரி இந்த ரெட் கலர் கேண்டில் மாதிரி நல்ல பிரேக் அவுட் கிடைக்கிற கேண்டில் வந்தால் நீங்கள் வந்து டவுன் ஆப்ஷன் எடுங்க. அதாவது ஷார்ட் செல். ஏன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு ஷார்ட் செல், ஷார்ட் பை மட்டும்தான் கண்டினியூ ஆகும். பை சைட் போகிறதா இருந்தால் நமக்கு கட்டாயம் நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடைக்கணும். அந்த பிரேக் அவுட் வந்து 1750 மேலே தான் நம்மளுக்கு பிரேக் அவுட். அதாவது 1750, நமக்கு 1752, 55 அந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் நிறைய பேசியிருப்போம். ஸோ அந்த பாயிண்ட்ஸுக்கு மேலே தான் எபோவ் தான் நமக்கு பை.
மேபி இன்றைக்கி ஏதாவது நியூஸ் டைம் நேரம் மார்க்கெட் கொஞ்சம் கண்டினியூவாக பை ஆப்ஷன் போணுச்சுன்னா கட்டாயம் நமக்கு மார்க்கெட் 1760 அதுக்கு பிறகு 1766 மட்டும் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லை மார்க்கெட் கண்டினியூவாக பை சைட் போகுதுன்னா நீங்கள் இதில் வந்து நமக்கு ஒரு செல் ஆப்ஷன் இருக்குது. அதாவது மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப வந்துட்டு இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் திரும்ப ஒரு ஃபால் வரதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஃபால் வரக்குள்ளே உங்களுக்கு இந்த இடம் பிரேக் அவுட் ஆகும். ஸோ எம் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும். இது ஒரு என்ட்ரி எடுக்கலாம், இல்லாட்டி இங்கேருந்து நீங்கள் என்ட்ரி கண்டினியூ பண்ணலாம். ஸோ அது வந்து லாங் செல்லாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அது 1747 நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 1747 ட்ரை பண்ணிங்கன்னா கட்டாயம் 1750 வந்து நீங்கள் டாப் லாஸ் வந்து கட்டாயம் மெயின்டைன் பண்ணுங்கள். 1750 மேலே மார்க்கெட் ரிஜெக்ஷன் கொடுத்தீங்கன்னா கட்டாயம் திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், திரும்ப ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் ஒரு 30% சரி மேலே போயிட்டு தான் மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் டவுன் வர சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இன்றைக்குரிய அப்டேட்ஸ் இது தான். மேபி இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இப்போ சிச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சின்னா மார்க்கெட் கட்டாயம் டவுன் சைட் வந்துடும். ஸோ டவுன் சைட்டுக்குரிய ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ இதை இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறோம். 1736 அப்ராக்ஸாக நீங்கள் 1736 எடுங்க, ஏன்னா கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். அதே மாதிரி இந்த டாப் லாஸ் வைக்கக்கூடிய இடத்த அதையும் நோட் பண்ணிக்கிறோம். 1740 நீங்கள் 1740 வந்து ஒரு கீ ஜோனாக யூஸ் பண்ணாலும் ஓகே இன்றைக்கி. ஏன்னா கீ ஜோனாக நான் சொல்கிற விஷயம் என்னென்னா நமக்கு ஒரு 10% மார்க்கெட் மேலே போகக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் வரதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. பட் டவுன் வந்துட்டு அதுலேருந்து சப்போர்ட் எடுக்கவும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ஸ்மால் சப்போர்ட் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. பட் நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. ஏன்னா ஒரு 2 டைம்ஸ் சரி நமக்கு இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் திரும்ப போகணும். அதாவது 3 டைம்ஸ் வரக்குள்ள நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிடும். ஒன்று பிரேக் அவுட் ஆகும், இல்லாட்டி ரிட்டர்ன் மேலே போகும். ஸோ அந்த இடத்துல நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஸோ 30 மினிட்ஸ் வேணாலும் நம்ம 30 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கலாம். இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் கரெக்டாக இருக்கும் பிரேக் அவுட் கொடுக்குற பாயிண்ட்ஸ். ஸோ 30 மினிட்ஸே இருக்கட்டும். நம்ம இதில் வந்து 50% கொஞ்சம் பார்த்துக்குவோம் இப்போ உள்ள சிச்சுவேஷனில். அவளுக்கு நல்ல செல் கன்ஃபர்மேஷன் இது தான். 1750 ஓகே, பட் மேபி 1766 தான் நல்ல கன்ஃபர்மேஷன் இருக்குது. 66 இல்லாட்டி 66 நல்ல கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அது மேபி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நியூஸ் டைம் எதுவும் மேலே கொண்டு போகலாம். அப்படி இல்லாட்டி மார்க்கெட் கட்டாயம் டவுன் வரலாம். ஸோ சப்போர்ட் ஜோன்னு நம்ம பார்க்க போனால் நமக்கு வந்து இந்த ஒரு ரேஞ்ச் தான் நமக்கு ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ அது ஒரு ஜோன் தான். பட் இருந்தாலும் இப்போதைக்கு நோட் பண்ணி வைப்போம். நம்மளுக்கு தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இவ்வளோ தூரம் நோட் பண்ணுறேன். ஸோ இந்த ஜோனை மார்க்கெட் கண்டினியூவாக பிரேக் அவுட் பண்ணக்குள்ளே, இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் கண்டினியூவாக டவுன் வரக்குள்ளே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் வரும். ஸோ 50% பார்த்துக்குருவோம். அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற 50% பார்த்தா நமக்கு 1738 வருது. நம்ம அப்ராக்ஸாக 1740 எடுத்துக்கிறோம். ஸோ இன்றைக்குள்ள அப்டேட்ஸ் தான். பெரிய அப்டேட் இல்லை, சிம்பிள் அப்டேட். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கு அப்டேட் கொடுங்க. நான் அந்த சார்ட் அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு நியூஸ் டைம் நேரம் இல்லாட்டி 1:30க்கு பிறகு நான் ஒரு அப்டேட் தரேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது, செகண்ட் ஆப்ஷன் இது, தேர்ட் ஆப்ஷன் இது. பட் தேர்ட் ஆப்ஷன் தான் நல்ல கன்ஃபர்மேஷன். தேர்ட் ஆப்ஷன் வர மட்டும் வெயிட் பண்ணுங்கள். மேபி இதில் பிரேக் கொடுத்தா கட்டாயம் ஷார்ட் செல் கிடைக்கும். ஸோ அந்த ஷார்ட் செல்லை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க.